கடலில் கொந்தளிப்பு உண்டாக மீன்கள் அனைத்தும் கூட்டம் கூட்டமாக தண்ணீருக்கு வெளியே தலைகளை நீட்டி அவரது வார்த்தைகளை கேட்க தயாராகின. இதனை கண்ட மக்கள் அனைவரும் கத்தோலிக்க சபையில் விசுவாசத்துடன் இணைந்தனர். போர்ஜஸ் நகரில் ஆன்மீக மறுமலர்ச்சியை ஏற்படுத்த 1225ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. இக்கூட்டத்திற்கு ஆலோசகராக அந்தோனியார் நியமிக்கப்பட்டார். போர்ஜஸ் நகரில் ஆச்சரியமான அருஞ்செயல் ஒன்று புரிய இறைவன் சித்தமானார். போனில்லோ என்ற நாத்திகன் திவ்ய நற்கருணையில் ஆண்டவர் இல்லை என்று அந்தோனியாரிடம் வாதம் செய்தான். தன் கழுதையை 3 நாட்கள் பட்டினி போட்டு பொது இடத்திற்கு அழைத்து வருவதாகவும், ஒருபுறம் கழுதைக்கு புல்லும் மறுபுறம் திவ்ய நற்கருணையும் இருப்பது போல் செய்து, கழுதை பசியால் புல்லை உண்கிறதா அல்லது திவ்ய நற்கருணையை வணங்குகிறதா பார்ப்போம் என்று வாதிட்டான். 3 நாட்கள் கழித்து பொது இடத்தில் அனைவரும் கூடினர். ஒருபுறம் கழுதைக்குரிய புல்கட்டு வைக்கப்பட்டது. கழுதையும் பசியுடன் வரவழைக்கப்பட்டது. அந்தோனியார் திவ்ய நற்கருணையை பயபக்தியுடன் எடுத்து வந்தார். என்ன ஆச்சரியம்! கழுதை திவ்ய நற்கருணையை பார்த்ததும் தனது 4 கால்களையும் மடக்கி மண்டியிட்டு வணங்கியது. இதை கண்ட போனில்லோவும் மண்டியிட்டு கிறிஸ்துவை விசுவாசித்தான். அந்தோனியாரின் அற்புத அதிசயங்களை அகிலமே அறியத் தொடங்கியது. பரிதர்களை மரம் திருப்பவும், வல்லமையான மறையுரையை ஆற்றவும், குருமட துறவிகளுக்கு போதிக்க புனித அசிசி அந்தோனியாரை அழைத்தார். அந்தோனியாரும் பணிந்து குருமட துறவிகளுக்கு ஆழமாக போதித்தார். குருமட துறவி ஒருவர் துறவு வாழ்வை விட்டுவிட்டு செல்ல முயற்சித்து அந்தோனியாரின் கையால் எழுதிய திருவிவிலிய பதிவேட்டை திருடிச் சென்றார். அந்தோனியாரும் ஜெபித்தார். வழியில் அலகையால் சோதிக்கப்பட்ட துறவி மீண்டுமாக குருமடம் வந்து அந்தோனியாரிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் மெய்ஞானம் பெற்ற முழு துறவியாக மாறினார். கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்த உயரதிகாரி ஒருவரை அந்தோனியார் சந்திக்கும் ஒவ்வொரு நேரமும் முழந்தாளிட்டு வணங்கி வந்தார். இதை கண்ட உயரதிகாரி வாளால் அவரை வெட்ட வாளை உருவினார். ஆனால் வெட்ட முடியவில்லை. அந்தோனியார் அவரிடம், நீர் ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக மரித்து எனக்கு முன்பாக விண்ணுலகில் இருப்பீர் என்றார். அந்த அதிகாரியோ ஏளனமாக சிரித்தான். பின் மௌனமாய் அவ்விடத்தை விட்டகன்றார். தன் வாழ்வை படிப்படியாக திருத்தினார். சிலுவை யுத்தத்தில் பங்கேற்று பாலஸ்தீனாவில் வேத சாட்சியாக இறந்தான். அந்தோனியாரின் வாக்கு நிறைவேறியது. மாதா ஆரோபண திருநாளன்று அது பற்றி அந்தோனியாருக்கு சந்தேகம் ஏற்படவே சிந்தனையில் ஆழ்ந்தார். அப்பொழுது தேவ அன்னை மகிமையுடன் தோன்றி தன் ஆன்மாவுடனும் உடலுடனும் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது உண்மை என்று உணரச் செய்தார். அந்தோனியார் வாழ்ந்த குருமடத்தின் அருகில் இருந்த நீர்நிலைகளில் தவளைகள் வாழ்ந்து வந்தன. அவைகள் எழுப்பிய ஒலி குருமட மாணவர்களின் படிப்பிற்கு இடையூறாக இருந்தது. இது பற்றி அவர்கள் அந்தோனியாரிடம் முறையிட்டனர். கனிவுடனும் பரிவுடனும் கேட்ட அந்தோனியார் தவளைகளை நோக்கி, தவளை சகோதரர்களே, அமைதியாக இருங்கள் என்றார். அது முதல் அவைகளால் எந்த தொல்லையும் ஏற்படவில்லை. ஒருமுறை அந்தோனியார் மக்களுக்கு போதிப்பதற்காக மேடை அமைக்கப்பட்டது. சாத்தான் அம்மேடையை சரித்துவிட திட்டமிட்டதை அந்தோனியார் தன் வல்லமையால் முன்கூட்டியே உணர்ந்தார். அவர் மறையுரை ஆற்றும் போது மக்களை நோக்கி, இப்பிரசங்க மேடையை சாத்தான் திடீரென்று இடித்து வீழ்த்துவான். பயப்படாதீர்கள், ஒரு ஆபத்தும் வராது, ஆண்டவர் காப்பார் என்றார். அவர் சொல்லி முடித்ததும் மேடை பலத்த ஓசையோடு கீழே சரிந்தது. ஆயினும் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்தோனியாரின் நண்பர்களில் ஒருவர் டீசோ. ஒரு நாள் அவர் அந்தோனியாரை தனது மாளிகைக்கு வருமாறு அன்புடன் அழைத்தார். அங்கு சென்ற அந்தோனியாரை மிகுந்த அன்புடன் கவனித்த டீசோ அவருக்கு ஒரு தனி அறையையும் கொடுத்து தங்க வைத்தார். இரவில் பேரொளியில் அந்தோனியார் யாருடனோ பேசுவது போல் உணர்ந்து சாவி துவாரத்தின் வழியே பார்த்தபோது
குழந்தை இயேசு மேசையின் மீதிருந்த வேதாகமத்தில் சுடர்வொளி மத்தியில் அந்தோணியாரிடம் நிற்பதை பார்த்து மோட்சத்தை தன் வீட்டிலேயே கண்டது போல் உணர்ந்தார். அந்தோணியாரின் அரிய போதனைகளை கேட்ட பீட்டர் என்ற இளைஞன் சபையின் திருவுடைகளை அந்தோணியாரிடமிருந்து பெற்றான். சாத்தான் சோதனை செய்யவே அவ்வாடைகளை அணிய மறுத்தான். அந்தோணியார் அவனை தம் அறைக்கு அழைத்துச் சென்று அவனது வாயை திறந்து பரிசுத்த ஆவியை பெறுவாய் என்றார். சோதனை நீங்கி அருள் வாழ்வில் அத்துறவி விளங்கினார். ஒரு நாள் தேவாலயத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த அந்தோணியார் திடீரென அமைதியானார். ஆலயத்தில் அனைவரும் ஏதோ அதிசயம் நடைபெறப் போகிறது என்று எதிர்பார்த்தனர். அந்தோணியாரோ அந்த நேரம் கட்டளை ஜெபம் செய்யும் நேரமாதலால் தனது மடத்திற்கு சென்று ஜெபம் செய்துவிட்டு திரும்பி வந்து மறையுரையை தொடர்ந்தார். இங்கனம் இறைவன் அந்தோணியாருக்கு ஒரே நேரத்தில் இரு இடங்களில் இருந்திடும் மேலான வரத்தை அளித்திருந்தார். அந்தோணியாரின் மறையுரையை கேட்க தொட்டிலில் தன் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு வந்த பெண் மறையுரை கேட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள். தொட்டிலில் இறந்து கிடந்த தன் குழந்தையை கண்டு அதிர்ச்சி கொண்டு அழுது கொண்டே அந்தோணியாரிடம் சென்றாள். அனைத்தையும் கேட்ட அந்தோணியார், உன் குழந்தை வீட்டில் விளையாடுகிறது, சென்று பார் என்றார். விசுவாசத்தோடு வீடு திரும்பினாள். இறந்து கிடந்த குழந்தை மகிழ்ச்சியாய் துள்ளி விளையாடிக் கொண்டு இருந்தது. 1226 அக்டோபர் 3ஆம் தேதி திருச்சபையின் வரலாற்றில் முக்கியமான நாள். புனித அசிசியார் தன் உலக வாழ்வை விட்டு விண்ணக வாழ்வின் பேரின்பத்தை அடைந்தார். அப்போதைய துணைத் தலைவர் எலியாஸ் சபைக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க அனைவரையும் அழைத்திருந்தார். மறை மாநில அதிபராக இருந்த அந்தோணியாரும் இத்தாலி சென்றார். பயணத்தின் போது வழியில் ஒரு ஏழை பெண்ணின் வீட்டில் விருந்துண்ணச் சென்றார். விண்ணக விருந்தாளிகளை சந்தித்தது போன்ற பெருமகிழ்ச்சி அப்பெண்ணுக்கு ஏற்பட்டது. துறவிகளை உபசரிக்கும் அவசரத்தில் திராட்சை ரச ஜாடியை மூட மறந்தாள். திராட்சை ரசம் முழுவதும் ஒழுகி வீணானது. பக்கத்து வீட்டிலிருந்து இரவல் வாங்கிய விலையுயர்ந்த கண்ணாடி ஜாடியும் கீழே விழுந்து தூள் தூளானது. செய்வதறியாது திகைத்தாள் அப்பெண். அந்தோணியார் இதை கண்டு அவர் மீது இரக்கம் கொண்டு உடைந்த கண்ணாடி துண்டுகளை எடுத்து சேர்த்து அவைகளின் மீது சிலுவை அடையாளமிட்டு ஜெபம் செய்தார். உடைந்த கண்ணாடி ஒன்று சேர்ந்தது. ரசம் ஜாடியில் மீண்டும் நிரம்பியது. இவ்வாறு செல்லுமிடமெல்லாம் ஏழைகளின் துயர் துடைக்க அவர் தவறியதே இல்லை. அந்தோணியார் 1228 ரோமாபுரி சென்று திருத்தந்தை 9வது கிரகோரியாரை சந்தித்தார். இவர் பிரான்சிஸ் அசிசியின் நண்பர். அந்தோணியாரின் புகழை அறிந்தவர். அதனால் தன் முன்னிலையிலும் கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், திருப்பயணிகள் முன்னிலையிலும் ஒரு பிரசங்கம் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அந்தோணியாரும் பணிந்து திருத்தந்தையின் ஆசியுடன் அற்புத பிரசங்கம் நிகழ்த்தலாகினார். திருத்தந்தை உளம் பூரித்து வாக்கு தத்தத்தின் பேழை என்ற பட்டத்தை அவருக்கு அளித்தார். பெந்தகொஸ்தே திருவிழாவின் போது நடைபெற்ற அற்புதம் அன்றும் நிகழ்ந்தது. அந்தோணியார் உரை நிகழ்த்திய போது குழுமியிருந்த அனைவரும் தத்தம் மொழிகளில் அவரது மறையுரையை கேட்கும் வண்ணம் நம் ஆண்டவர் இயேசு அருள் பாலித்தார். வேதாகமத்தின் கருவூலம் என்றும் அழைக்கப்பட்டார். அந்தோணியார் 1229ஆம் ஆண்டளவில் பதுவை மாநகரம் வந்தார். பாச்சிகிலோ நதியில் கரையில் பதுவை இருந்தது. ரோமாக்னா மாகாணத்தின் மேலாளராக 1227 அந்தோணியார் ஆக்கப்பட்டார். ஜெமானே பகுதியில் இவர் ஒரு சிறு மடம் கட்டினார். ஒரு நாள் அவ்வழியே மாட்டு வண்டியில் ஒரு குடியானவன் வந்தான். தனக்கு உதவும்படி அந்தோணியார் கேட்டார். ஆனால் அவனோ வண்டியில் ஒருவன் பிணமாக இருப்பதாக பொய் கூறி கடந்து சென்றான். அவரை ஏமாற்றியதாக எண்ணிய அவன் வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த வாலிபனை எழுப்பினான். ஆனால் உண்மையாகவே அவ்வாலிபன் பிணமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியுற்று அந்தோணியாரிடம் ஓடோடி வந்து காப்பாற்றுமாறு கதறினார். அந்தோணியாரும் நம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக அந்த வாலிபனை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். அன்று
இயேசு நயீன் ஊர் கைம்பெண் மகனை உயிர்ப்பித்தது போல் அந்தோணியாரும் இயேசுவின் பெயரால் அந்த இளைஞனை உயிர் பெறச் செய்தார். பதுவை நகரில் அவர் இருந்த காலம் குறைவாயிருந்தாலும் அற்புதங்கள் அதிகமாய் நிகழ்த்தினார் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. ஆம், லியோனார்டு என்ற இளைஞன் அந்தோணியாரின் மறையுரை கேட்டு தன் தாயை மதிக்காமல் அவளை உதைத்த தன் காலை வெட்டிக் கொண்டான். இச்செய்தியை இளைஞனின் தாய் அந்தோணியாரிடம் சொல்லி எழுதாள். தன் மகனை காப்பாற்ற வேண்டினாள். உடனே அந்தோணியார் அவளோடு புறப்பட்டு சென்று இளைஞனின் காலை இணைத்து சிலுவை அடையாளமிட்டு ஜெபித்தார். என்ன புதுமை! கால் முன்பு போல் ஒட்டிக்கொண்டது. இப்புதுமையின் செய்தி பதுவை நகர் முழுவதும் பரவியது. பண ஆசையால் தன் வாழ்வை பாழாக்கிய செல்வந்தன் ஒருவனின் அடக்கத்தின் போது பிரசங்கம் செய்ய அந்தோணியார் அழைக்கப்பட்டார். அந்தோணியார் முதலில் உடன்படவில்லை. அநியாய வட்டி வாங்கி பொருள் ஈட்டியவனின் இறுதி சடங்கிற்கு வர மறுத்துவிட்டார். ஒரு வழியாய் சம்மதித்து வந்து சேர்ந்தார். அவனை பற்றி புகழ்ந்து பேசுவார் என்று அனைவரும் எண்ணினர். பேராசையின் நிலையை பற்றி அந்தோணியார், உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி மறையுரையாற்றினார். இறுதியில் உறவினர் அவன் சவப்பெட்டியை திறந்தனர். அவனது இதயம் அங்கில்லை. பணப்பெட்டியில் இதயம் இருந்ததைக் கண்டு அஞ்சி நடுங்கினர். ஒருமுறை களவு செய்யாமல் இருப்பாயாக என்ற கட்டளையின் பொருளில் பிரசங்கித்த அந்தோணியாரின் வார்த்தைகளை கேட்ட திருடர்கள் மனம் மாறி அவரின் ஆசீர் பெற்று தங்கள் பாவ வாழ்வை விட்டுவிட்டு புதிய வாழ்வை தொடங்கினர். ஒருநாள் அந்தோணியாரின் விசுவாசத்தையும் சக்தியையும் சோதிக்க எண்ணிய பதிதர் விஷமிட்ட உணவை கொடுத்து, இந்த உணவை உண்டு நீர் உயிர் வாழ்ந்தால் நாங்கள் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுகிறோம் என்றனர். அந்தோணியாரும் மன மகிழ்ச்சியுடன் அவ்வுணவில் சிலுவை அடையாளமிட்டு உண்டார். என்ன அதிசயம்! அவ்விசுவாசத்தால் அவருக்கு யாதொரு தீங்கும் ஏற்படவில்லை. அவரை சோதித்த பதிதர் அனைவரும் கத்தோலிக்க மதத்தை தழுவினர். இயேசுவை போற்றினர். எல்லா வெள்ளிக்கிழமையிலும் சுத்த போசனம் அனுசரித்த அந்தோணியாரை சில பதிதர்கள் ஒரு விருந்திற்கு அழைத்தனர். இறைச்சியை மீனை சமைப்பது போல் சமைத்து அவர் முன் வைத்தனர். அந்தோணியாரும் அவ்வுணவை சிலுவை அடையாளமிட்டு உண்டார். உணவருந்திய பின் அவர் சுத்த போசன நெறியை மீறியதாகச் சொல்லி இழித்துரைத்தனர். எஞ்சியிருந்த உணவை அவர்கள் பார்த்து திகைத்து போனார்கள். அது மீன் உணவாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்து, இவர் தேவ அருள் பெற்றவர், இவரை சோதிக்க நம்மால் இயலாது, இவரின் இறைவனே உண்மையான இறைவன் என பறைசாற்றினர். இப்புதுமை பற்றிய செய்தி எங்கும் பரவவே அதன் பின் அவரை சோதித்திட எவரும் துணியவில்லை, முன்வரவும் இல்லை. அநியாய வட்டியினால் அவதியுற்ற பதுவை மக்களை காப்பாற்ற 1231ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 15ஆம் நாள் கடன் நிவாரண சட்டம் பிறப்பிக்கச் செய்தார். அச்சட்டம் கடன்பட்டவரை சிறைப்படுத்தலாகாது, அவர் தம் சொத்துக்களை ஈவு இரக்கமின்றி எடுத்துக் கொள்ளலாகாது, அநியாய வட்டி வாங்கலாகாது என வலியுறுத்தியது. இது மட்டுமல்ல, கட்டிய மனைவியின் கற்பின் மேல் சந்தேகம் கொண்ட ஃபெராரா பட்டினத்தின் பிரபுவிற்கு அவனுடைய மனைவி தூய்மையானவள், பக்தி மிக்கவள், அவர்களுக்கு பிறந்த குழந்தையும் தூய்மையானது என்று நிரூபிக்க அந்த சின்னஞ்சிறு குழந்தையையே சான்று பகரச் செய்து அற்புதத்தை நிகழ்த்தினார் அந்தோணியார். மறையுரை கேட்கச் சென்ற ஒரு ஏழை பெண் வழியில் சறுக்கி விழுந்ததால் ஆடை கிழிந்து கரைப்பட்டது. வேறு ஆடை வாங்குவதற்கு வசதி இல்லாத அந்த ஏழை பெண் தன் கணவன் தன்னை வசை கூறுவான் என்ற பயத்தில் அந்தோணியாரின் உதவியை நாடினாள். அந்தோணியாரும் ஜெபம் செய்து ஆடையை முன்போல் ஆக்கினார். பதுவை நகரில் அந்தோணியார் இருந்த நாட்களில் அங்கு உள்ள மக்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் மற்றும் இறைப்பணிகள் செய்து வந்தார். அந்த வேளையில் பதுவை நதியில் குளிக்கச் சென்ற ஒரு சிறுமி வெள்ளத்தால் இழுத்துச் செல்லப்பட்டு இறந்தாள். அந்தோணியாரிடம் அப்பகுதி மக்கள் வந்து முறையிட்டு அச்சிறுமியை காப்பாற்றுமாறு கதறினர். உடனே அந்தோணியார் அவர்களுடன் சென்று இறந்து கிடந்த அச்சிறுமியை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு முழங்காலிட்டு இறைவரை நோக்கி விசுவாசத்துடன் ஜெபம் செய்தார். அந்தோணியாரின் ஜெபத்தை கேட்ட இறைவன்
அச்சிறுமியை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறினார்கள். ஒரு நாள் மடத்தில் உணவு இல்லாததால் காய்கறி வாங்கிட ஒரு சீமாட்டியிடம் சென்றார். அவள் உணவுப் பொருட்களை தன் பணியாளரிடம் கொடுத்து அனுப்பினாள். கடும் மழை பெய்து கொண்டிருந்த போதிலும் காய்கறி கொண்டு சென்ற பணியாட்கள் நனையவில்லை. நடந்ததை கேட்டு அறிந்த அவள் தாராள மனத்துடன் அடிக்கடி உதவி செய்து வந்தாள். கொடுப்பதால் நிறைவு அடைகிறோம் என உணர்ந்தாள். அந்தோனியார் உறங்கிக் கொண்டிருந்த போது அலகை அவரை கழுத்தை நெரித்து கொல்ல முயன்றது. திருச்சிலுவை அடையாளமிட்டு மரியன்னையின் பெயரை உச்சரித்தார். அலகை பயந்து நடுங்கி ஓடியது. அந்தோனியாரின் நண்பர் காசில்பான் பட்டணத்தின் தளபதி. இவரின் பேரன் ரிகாந்தோ. இவனை பேரரசனின் மருமகன் எஸ்ஸாலினோ கடத்திச் சென்றான். இவனை கொன்று விடுவதாகவும் பயமுறுத்தவே மக்கள் அச்சம் கொண்டு அந்தோனியாரிடம் முறையிட்டனர். அவரும் அத்தீயவனிடம் ரிகாந்தோவை விடுவிக்குமாறு கண்டித்தார். அவர் கண்களில் கனல் வீசியது, முகத்தில் ஒளி வீசியது. எஸ்ஸாலினோ பயந்து வாலிபனை விடுதலை செய்தான். பதுவை மாநகரில் உள்ள மரியன்னை மடத்திலிருந்த அந்தோனியாரின் மறையுரையை விரும்பி கேட்டிட மக்கள் கூட்டம் மடம் நோக்கி வந்த வண்ணம் இருந்தனர். மடத்தில் இருந்த துறவிகளால் மிகவும் சிரமத்துடன் வளர்க்கப்பட்ட எழில்மிகு செடி கொடிகள் எல்லாம் மக்கள் கூட்டத்தால் மிதிக்கப்பட்டு நசுங்கின. அந்தோனியாரின் அருளால் மாய்ந்த செடி கொடிகள் மீண்டும் பூத்து குலுங்கின. ஒரு நாள் சாத்தான்